ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத்தில் தற்போது மிகவும் முக்கியமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. குவைத் சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான பயணிகள் தற்போது சிக்கிய நிலையில் இருக்கிறாங்க. இந்த நிலையில் பலருக்கும் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. குவைத் ஏர்போர்ட் மூடப்பட்டால் மக்கள் எப்படி பயணம் செய்ய முடியும்? வெளிநாடுகளுக்கு செல்ல முடியுமா முடியாதா? இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளுக்கு செல்லும் மக்கள் என்ன பண்ணணும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஏன் குவைத் ஏர்போர்ட் மூடப்பட்டது, தற்போது பயணிகளுக்கு என்ன மாற்று வழி உள்ளது, சவுதி அரேபியா வழியாக எப்படி பயணம் செய்யலாம், என்னென்ன ஆவணங்கள் தேவை பயணம் செய்கிறதுக்கு, பயணிகள் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருது. இந்த பாதுகாப்பு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு குவைத் அரசு தற்காலிகமாக தனது ஏர் ஸ்பேஸை மூட முடிவு பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் அனைத்து கமர்ஷியல் விமான சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் குவைத் செல்லும் விமானங்கள், குவைத்தில் இருந்து புறப்படும் விமானங்கள் இவை அனைத்தும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த முடிவால் ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக குவைத் இருந்து வெளிநாடுகளுக்கு செல்ல திட்டமிட்டவர்கள், வெளிநாடுகளில் இருந்து குவைத் வர திட்டமிட்டவர்கள் பலரின் பயண திட்டங்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்காங்க. இதனால் பலர் டிக்கெட் மாற்றம் செய்ய வேண்டிய நிலை, பயணத்தை ஒத்தி வைக்க வேண்டிய நிலை என சிக்கலில் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான சூழ்நிலையில பயணிகளுக்கு ஒரு முக்கிய மாற்று வழி தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது சவுதி அரேபியா வழியாக தரை மார்க்கத்தில் பயணம் செய்யும் வழி. இதன் மூலம் குவைத்தில் இருக்கும் பயணிகள் முதலில் சாலை வழியாக சவுதி அரேபியா செல்லணும். அதன் பிறகு அங்குள்ள விமான நிலையங்களில் இருந்து தங்கள் சர்வதேச பயணத்தை தொடரலாம். இந்த பயணத்தில் முக்கியமாக பயன்படுத்தப்படும் விமான நிலையம் சவுதி அரேபியாவில் இருக்கும் கைசுமா ஏர்போர்ட். இந்த விமான நிலையம் குவைத் நகரத்திலிருந்து சுமார் 2.5 முதல் 3 மணி நேர தூரத்தில் இருக்கு. அதாவது குவைத்தில் இருந்து கார் அல்லது பஸ் மூலம் இந்த விமான நிலையத்தை அடைய முடியும். இந்த பயணத்தை எளிதாக்க சில விமான நிறுவனங்கள் பஸ் மற்றும் ஷட்டில் சேவைகளை தொடங்க திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலம் பயணிகள் குவைத் இருந்து எல்லை வரை, எல்லையில் இருந்து விமான நிலையம் வரை சுலபமாக பயணம் செய்து கொள்ள முடியும். இந்த பயணம் செய்ய சில முக்கிய ஆவணங்கள் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் குறைஞ்சது 6 மாதங்கள் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் இருக்கணும், கன்ஃபார்ம் விமான டிக்கெட் இருக்கணும், சவுதி டிரான்சிட் விசா இருக்கணும். சவுதி அரேபியா வழியாக போகிறதுக்கு டிரான்சிட் விசா கட்டாயம் தேவை. இந்த விசா பொதுவாக 72 மணி நேரம் செல்லுபடியாகும். இந்த விசாவை ஆன்லைன் போர்ட்டல் அல்லது சவுதி தூதரகம் மூலம் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சில பயணிகளுக்கு விசா ஆன் அரைவல் வாய்ப்பும் இருக்க சான்ஸ் இருக்கு. உதாரணமா அமெரிக்கா விசா வைத்திருப்பவங்களுக்கு ஷெங்கன் விசா வைத்திருப்பவர்கள் சில சூழ்நிலைகளில் சவுதி அரேபியாவில் அரைவல் விசா கிடைக்கலாம். நீங்க சவுதி எல்லையை கடக்கும் போது சாதாரண பார்டர் செக்கிங் நடக்கும். அதுல பாஸ்போர்ட் சரிபார்ப்பு, விசா சரிபார்ப்பு, பயண டிக்கெட் சரிபார்ப்பு இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஒரு சில பயணிகள் ஜெத்தா விமான நிலையம் செல்ல விரும்பினால் அவர்கள் சாலை வழியாக சுமார் 16 முதல் 18 மணி நேர பயணம் செய்ய வேண்டியிருக்கும். இந்த பயணம் குவைத் டு தம்மாம், தம்மாம் டு ரியாத், ரியாத் டு மக்கா, மக்கா டு ஜெத்தா என்ற வழியாக நீங்க செல்லணும். இந்த மாதிரியான சூழ்நிலையில அதிகாரிகள் பயணிகளுக்கு சில ஆலோசனைகள் சொல்லியிருக்காங்க. பயணம் செய்வதற்கு முன்னாடி எல்லை விதிமுறைகள், விசா விதிமுறைகள், விமான சேவை தகவல்கள் இது எல்லாமே சரிபார்க்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தற்போதைய சூழ்நிலையில் விதிகள் எப்போது வேண்டுமானாலும் மாற சான்ஸ் இருக்கு. குவைத் ஏர் ஸ்பேஸ் மூடப்பட்டதால் பயணிகள் மட்டுமல்ல விமான நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. பல விமான நிறுவனங்கள் தங்கள் விமான வழித்தடங்களை மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த ஏற்பாடுகள் தற்காலிகமானவை மட்டும்தான். சூழ்நிலை சரியான பிறகு குவைத் விமான நிலையம் மீண்டும் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், குவைத் ஏர்போர்ட் தற்காலிகமாக மூடப்பட்டாலும் பயணிகளுக்கு சவுதி அரேபியா வழியாக பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கு. ஆனால் பயணம் செய்யறதுக்கு முன்னாடி அனைத்து ஆவணங்களையும் நீங்க தயார் பண்ணி வச்சிருக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.